Good morning students. Sslc-Science English Medium Unit 3 Thermal Physics Part number 2. உங்கள் சிந்தனைக்கு. ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க பேஜ் நம்பர் 32, 33, 34 அதுதான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் பார்க்குறோம். இப்போ பார்ட் 1 வீடியோவில் வந்து நம்ம 7th, 8th, 9thலாம் ஹீட் லெசன் சம்மந்தமாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களை நோட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தெர்மல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற லெசனில் பார்ட் 2ல் என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். So first one, introduction. Sun is the primary source of thermal energy for all living organisms. இது நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். Plants requires sunlight to produce food அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸுக்கு சன்னு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுற ஒரு சோர்ஸு. தென் தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். ஸோ ஹீட்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறோம், ஹாட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம டெம்பரேச்சரெல்லாம் மெஷர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது வந்து எஃபெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் தர் சர்வைவல். ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸாக இருந்தாலும் சரி, சீ லெவலுக்கு கீழே இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்ஸாக இருந்தாலும் சரி, பிளான்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன வேணும்னு பார்த்தாக்க சன்லைட்டு கண்டிப்பாக வேணும். ஒரு மினிமம் பர்டிகுலர் டெம்பரேச்சர் அதுகளுக்கு வேணும். தென் நம்ம கிச்சனெல்லாம் பார்த்துருக்கோம். வீட்டில் பயன்படுத்துகிற பாத்திரத்தில் பார்த்தோன்னா காப்பர் பாட்டம்டு வெசல் தான் நிறையா வேணும் அப்படிங்கிற மாதிரி போய் கடையில் கேட்குறோம். ஏன் ஆர்டினரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேட்காம காப்பர் பாட்டமாக கேட்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னாக்க ஹீட்டை ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஹீட் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். பட் காப்பர் பாட்டம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இம்மீடியட்டாக என்ன பண்ணு பார்த்தாக்க ஹீட்டை கண்டக்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஆர்டினரியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பர் பாட்டம்டு கண்டெய்னர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், எந்த ஆப்ஜெக்டை நம்ம குக் பண்ணணுமோ ஈஸியாக பண்ண முடியும், ஆர் ஹீட் பண்ணணுமோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக காப்பர் பாட்டம்டு வெசல்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். தென் வாட் இஸ் மீன்ட் பை டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி, ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஃபார் எ ஹாட்டர் பாடி தேன் ஃபார் எ கூலர் பாடி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஹீட்டை சப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதை நம்ம ஹாட்டர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம இதே அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அப்போ அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அதான் கூலர் பாடி ஆர் கோல்டர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எப்போதுமே ஹாட்டர் பாடியோட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும், கோல்டர் பாடியோட டெம்பரேச்சர் அதை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். It is also be defined as the property which determines whether a body is in equilibrium or not with the surroundings. இதுதான் நம்ம அடுத்தாப்புல முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டது. ஹாட்டர் பாடி, கோல்டர் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எதோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சரௌண்டிங் டெம்பரேச்சரோட தான் கம்பேர் பண்ணுறோம். சரௌண்டிங் டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் கூட இருந்தது அப்படின்னாக்கா அது ஹாட்டர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரௌண்டிங் டெம்பரேச்சரோட அதோட டெம்பரேச்சர் குறைவாக இருந்தது அப்படின்னாக்க அதை கோல்டர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஆர்டினரியாக ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா அதோட டெம்பரேச்சர் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ஆர் சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் அதை நம்ம ஒரு கண்டெய்னரில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னாக்க அப்போ அது என்ன ஆகும், இட் அப்சர்வ் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ அதில் ஒரு தெர்மாமீட்டர் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும். அப்போ சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணதுனால என்ன ஆகுன்னு பார்த்தானாக்க டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, அது ஹாட் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதே டம்ளர் வாட்டரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அதில் ஒரு தெர்மாமீட்டர் இன்சர்ட் பண்ணும்போது சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியாக காமிக்கும். அப்போ என்ன பண்ணணும் பார்த்தாக்க இட் லாஸஸ் சம் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ சரௌண்டிங் டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்தது அப்படின்னாக்க அதை கோல்டர் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. தென் ஃபர்தர் டெம்பரேச்சர் இஸ் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மின்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். ஃப்ளோ ஆஃப் ஹீட் டைரக்ஷன் அப்படின்னாக்க எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட்டு சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எப்போதுமே ஜென்ரலாக என்னென்னு பார்த்தோம்னாக்க எங்கே ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் வாட்டர் போகும்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி ஹீட்டு என்னான்னு பார்த்தோம்னாக்க ஹாட்டர் பாடியில் ஹீட்டு கூட இருக்கும், கோல்டர் பாடியில் ஹீட்டு கம்மியாக இருக்கும். ஸோ எங்கேருந்து எங்கே ஹீட்டு ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தாக்க ஹாட்டர் பாடியிலேருந்து
கோல்டர் பாடிக்கு தான் ஹீட்டு ட்ராவல் பண்ணும். ஸோ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் டெம்பரேச்சரையும் ஹீட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்க முடியும். தென் இட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னாக்கா இதுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ தான் உண்டு, அதனால் அது ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். The SI unit of temperature is Kelvin. There are other commonly used units of temperature such as degree Celsius and degree Fahrenheit. இது ஏற்கனவே நம்ம ஞாபகப்படுத்திருக்கோம். டிகிரி செல்சியஸுக்கு இந்த சிக்கு மேலே அந்த டிகிரி சிம்பிள் உண்டு, ஃபாரன்ஹீட்டுக்கும் இந்த டிகிரி சிம்பிள் உண்டு, ஆனால் கெல்வினுக்கு அந்த டிகிரி சிம்பிள் கிடையாது. 100 டிகிரி செல்சியஸ் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு தான் சொல்லுமே ஒழிய 212 டிகிரி கெல்வின் அப்படின்னு கெல்வினுக்கு டிகிரி சொல்ல மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. Then absolute scale or Kelvin scale of temperature அப்படினு சொல்லி பார்க்க போறோம். The temperature measured in relation to the absolute zero using the Kelvin scale is known as absolute scale of temperature. It is also known as thermodynamic temperature. அந்த டெம்பரேச்சரோட வேல்யூ எவ்வளோன்னு அடுத்தாப்புல பார்க்க போகிறோம். Each unit of thermodynamic scale of temperature is defined as the fraction of 1/273.16th part of the thermodynamic temperature of the triple point of water. A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. இது நம்ம வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டு, கெல்வின் ஸ்கேல் மூணையும் கம்பேரிட்டிவாக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒன்று போட்டிருக்கோம். அதில் வந்து செல்சியஸ் ஸ்கேலும் வந்து 100 ஈக்குவல் பார்ட்ஸாக தான் போட்டிருக்கோம், கெல்வின் ஸ்கேலும் 100 ஈக்குவல் பார்ட்ஸாக போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிவிஷனும் பார்த்தோம்னாக்கா 1 டிகிரி ஃபார் செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறது மாதிரியே கெல்வினுக்கும் ஒவ்வொரு டிவிஷனும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வேல்யூன்னு பார்த்தோம்னாக்கா 1 கெல்வின். Then 0 Kelvin is the absolute scale of temperature of the body. Celsius, Kelvin, Fahrenheit இது மூணுக்கும் உள்ள கன்வர்ஷன் ஃபார்முலா கீழே கொடுத்துருக்காங்க. செல்சியஸ் அண்ட் கெல்வினுக்குள்ளே பார்த்தோம்னாக்கா கெல்வின் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் 273. செல்சியஸில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னாக்கா 273 ஆட் பண்ணணும். சப்போஸ் கெல்வின் கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ளஸ் 273 இந்த பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் 273 ஆகிடும். ஸோ C is equal to K minus 273. புக்கில் பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கும். C is equal to K minus 273. அது வந்து கெல்வின்லேருந்து செல்சியஸுக்கு மாற்றுறதுக்கு. அதே மாதிரி ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வினுக்குள்ள ரிலேஷன் பார்த்தோன்னாக்கா K is equal to F plus 460 multiplied by 5/9 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அண்ட் 0 Kelvin is equal to minus 273 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் கன்வர்ஷன் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை நம்ம ஒரு முறை பார்ப்போம். லெஃப்ட்டில் இருக்கிறது நம்ம ஹீட்டு சப்ளை பண்ணதுனால சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கூட இருக்குது, அப்போ அதை ஹாட் பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ அதை கோல்டு பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆர் இந்த ஹாட் பாடியை விட இது எப்படி இருக்கலாம்னு பார்த்தாக்க கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கலாம், ஸோ அதை கோல்டு பாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஹீட் எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு தான் எங்கே அப்படின்னாக்க ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் இஸ் கோல்டு பாடியிலேருந்து ஹீட் பாடிக்கு போகிறத விட ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு போகிற ஹீட்டோட குவான்டிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி சார், எவ்வளோ நேரம் சார் இது மாதிரி போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 2 ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகிறது வரைக்கும் என்னான்னு பார்த்தோம்னாக்க இது நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டம்ளரில் வெந்நீர் எடுக்கிறோம், தொட்டு பார்க்குறோம், எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். இன்னொரு டம்ளரில் பச்சை தண்ணி எடுக்கிறோம், தொட்டு பார்க்குறோம், எப்படி இருக்கும், அது சரௌண்டிங் டெம்பரேச்சரோட இருக்கும். நம்மளால் வெந்நீரை உடனே குடிக்க முடியாட்டி என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் பச்சை தண்ணியை கலக்கிட்டு அதோட டெம்பரேச்சர் எப்படின்னு தொட்டு பார்ப்போம் இல்லையா. அப்போ என்ன ஆகும், ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ ரெண்டையும் ஒன்றா கலக்கணும் அப்படின்னாக்க சேம் குவான்டிட்டி ஆஃப் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் ரெண்டையும் ஒன்றா கலக்கணும் அப்படின்னாக்க ரெண்டோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகிறது வரைக்கும் இந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ தொட்டு பார்த்தோன்னாக்க வெது வெதுப்பாக இருக்குது, நார்மல் ஹீட்டில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the systems. Heat energy always flows from one body to other due to a temperature difference between them. Thus, you can define thermal equilibrium in another way. If 2 bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. அதுக்கு தான் நமக்கு ஃபிகர் 3.1 கொடுத்துருக்கோம். ஒன்று ஹாட் பாடி, இன்னொன்று கோல்டு பாடி. ஸோ இப்போ ஹாட் பாடி நம்ம எக்ஸாம்பிளுக்கு 80 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். கோல்டு பாடி 60 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் எது ஹாட் பாடி, 80 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் ஹாட் பாடி. எது கோல்டு பாடி, 60 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது தான் கோல்டு பாடி. இப்போ ஹீட் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணோம், ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ட்ராவல் பண்ணோம். பாருங்கள், இந்த ஆரோ மார்க் மூவ்மெண்ட்டை பாருங்கள். ஸோ எங்கேருந்து எங்கே போகுது,
ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. சரி சார், எவ்வளோ நேரம் நடக்கும் அது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆறது வரைக்கும் நடக்கணும். தட் இஸ் 80 டிகிரி செல்சியஸ் உள்ள ஆப்ஜெக்ட்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். ஹவு லாங் இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க த டெம்பரேச்சர் பிகம்ஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது வரைக்கும் நடக்கும். அது ஹாட் பாடியோட டெம்பரேச்சரும் கோல்டு பாடியோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகிறது வரைக்கும் நடக்கும். அப்படின்னாக்க என்ன ஆகும், ரெண்டுக்கும் உள்ள ஆவரேஜ் பாருங்கள், 60 + 80 டிவைடட் பை 2 போட்டோம்னாக்கா 70 டிகிரி. ஸோ இந்த ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் 80லேருந்து 70 குறையிறது வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதே மாதிரி கோல்டு பாடிக்கு 60லேருந்து 70 ஆகிறது வரைக்கும் ஹீட் அப்சார்ப்ஷன் நடக்கும். தெர்மல் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் அப்படின்னாலே ஈக்குவலாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே என்ன ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஹாட் பாடியோட டெம்பரேச்சரும் கோல்டு பாடியோட டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆகிறது வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஹீட் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டஸுக்கு வர்றதுனால நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க தெர்மல் ஈக்குலிபிரியம். எகைன் இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஹாட் பாடி 80 டிகிரி செல்சியஸு, கோல்டு பாடி 60 டிகிரி செல்சியஸு. ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நேரம் நடக்கும்னு பார்த்தாக்க இந்த 80 டிகிரி செல்சியஸுக்கும் 60 டிகிரி செல்சியஸுக்கும் உள்ள ஆவரேஜ் எவ்வளவோ அது வரைக்கும் இந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் வந்து 70 டிகிரி. ஸோ இந்த ஹாட் பாடி கோல்டு பாடி ரெண்டோட டெம்பரேச்சரும் 70 டிகிரி வர்றது வரைக்கும் ஹாட் பாடியிலேருந்து ஹீட் எங்கே ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தாக்கா கோல்டு பாடிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். When a cold body is placed in contact with a hot body, some thermal energy is transferred from hot body to the cold body. As a result, there is some rise in temperature of the cold body. Cold body temperature என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். And decrease in the temperature of the hot body. Hot body temperature குறையும், cold body temperature increase ஆகும். This process will continue until these two bodies attain the same temperature. ரெண்டு சேம் ஆகிறது வரைக்கும் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். Again the same example, hot body 80 degree Celsius, cold body 60 degree Celsius. ஹீட் வந்து ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ வரைக்கும் நடக்கும்னு பார்த்தாக்கா 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நடக்கும். ஸோ இதுதான் நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். When a hot object is in contact with another cold object, a form of energy flows from a hot object to the cold object, which is known as thermal energy. ஸோ அந்த ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு எது ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹீட் எனர்ஜி தான் ட்ராவல் பண்ணும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்ல பார்த்தாக்க ஹீட்டுனாக்கா தெர்மல்னு அர்த்தம், தெர்மல்னாக்கா ஹீட்டுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆறதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க தெர்மல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Thus, thermal energy is a form of energy which is transferred between any two bodies due to the difference in their temperatures. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரும் டிஃப்ரென்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஆகும் அப்படின்னாக்க ஆகவே ஆகாது. தெர்மல் எனர்ஜி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹீட் எனர்ஜி ஆர் சிம்பிளி ஹீட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன்று வந்து ஹாட் பாடி, இன்னொன்று வந்து கோல்டு பாடி. ஸோ எங்கேருந்து எங்கே ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு தான் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹாட் ஆப்ஜெக்ட் வந்து 80 டிகிரி செல்சியஸ், கோல்டர் ஆப்ஜெக்ட் 40 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ ஒன்று வந்து சுடு தண்ணின்னு அர்த்தம், இன்னொன்று பச்சை தண்ணின்னு அர்த்தம். எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் ஹீட்டு, அந்த ஹாட் வாட்டர்லேருந்து கோல்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அதோட ஆவரேஜ் எவ்வளவு, 40 + 80 போட்டு டிவைடட் பை 2 போட்டோம்னாக்கா 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தாக்க இந்த ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து 80 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸாக குறையிற வரைக்கும் இந்த ஹீட்டர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதேமாதிரி கோல்டர் ஆப்ஜெக்டில் அது ஏற்கனவே எவ்வளோவில் இருக்குது, 40ல் இருக்குது, 40லேருந்து 60க்கு இன்க்ரீஸ் ஆகிறது வரைக்கும் நடக்கும். ஸோ இப்போ ஹாட் பாடியோட டெம்பரேச்சர் 60 டிகிரி ஆகிடுது, கோல்டு பாடியோட டெம்பரேச்சரும் 60 டிகிரி ஆகிடுது. ஸோ இது ரெண்டும் தெர்மல் ஈக்குலிபிரியமில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அது வரைக்கும் இந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். தென் ஹீட் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்ஷன் இருந்தாலும் சரி, இவால்வ்டாக இருந்தாலும் சரி, ஜூல் ரெப்ரசன்டட் பை J அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். When the thermal energy is transferred from one body to another, this results in the rise or lowering of the temperature of either of the bodies. ஸோ ஹாட் பாடி என்ன பண்ணு பார்த்தாக்க அதோட ஹீட் எனர்ஜியை லாஸ் பண்ணிவிட்டு குறையும். கோல்டு பாடி என்ன பண்ணு பார்த்தாக்க இது எவ்வளோ எனர்ஜியை லாஸ் பண்ணுதோ அதை கெயின் பண்ணிவிட்டு ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் புரிஞ்சுக்கணும். ஸோ ஆவரேஜ் வந்து 60 டிகிரி ஆகிறது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும்னு அர்த்தம். தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரில் என்னென்ன பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறோம். Heat always flows from a system at a higher temperature to a system at a lower temperature. ஸோ எங்கேருந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், எந்த சிஸ்டம் வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்கோ அதுலேருந்து
எது வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு போகுதோ அதுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். செகண்ட், the mass of a system is not altered when it is heated or cooled. ஸோ போன எக்ஸாம்பிளில் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஹாட் பாடி, இன்னொன்று வந்து கோல்டு பாடி. இப்போ இதோட டோட்டல் மாஸ் குறையுமா அப்படின்னாக்கா குறையாது. என்ன நடக்கும்? ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டே இருக்கும். ஹீட்டு ஹாட் பாடியோடது குறையும், கோல்டு பாடியோடது இன்க்ரீஸ் ஆகும். பட் இதோட மாஸ் ஏதாவது வேரி ஆகுமா அப்படின்னாக்க இது ஒரு 1 கிலோகிராம் அப்படின்னாக்கா இதுவும் 1 கிலோகிராம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி both the substances mass will be remains same. ரெண்டோட மாஸும் சேமாக தான் இருக்கும், மாறவே மாறாது. Then third point, for any exchange of heat, the heat gained by cold system is equal to the heat lost by the hot system. ஸோ கோல்டு பாடி எவ்வளோ ஹீட்டை அப்சார்ப் பண்ணுதோ அதே குவான்டிட்டிக்கு தான் ஹாட் பாடி ஹீட்டை லாஸ் பண்ணியிருக்கோம். இதையும் போன எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். இந்த ஹாட் பாடி எவ்வளோ டெம்பரேச்சர் லாஸ் ஆகிருக்கு? 20 டிகிரி செல்சியஸ் லாஸ் ஆகிருக்கு. அந்த அமௌண்ட்டு ஹீட்டை அது லாஸ் பண்ணியிருக்கு. கோல்டு பாடி என்ன பண்ணியிருக்கு? 20 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை இது இந்த ஹாட் பாடியிலேருந்து அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஹாட் பாடி எவ்வளோ ஹீட் எனர்ஜியை லாஸ் பண்ணிச்சோ அதுக்கு ஈக்குவல் ஹீட் எனர்ஜி இந்த கோல்டு பாடி அப்சார்ப் பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி, ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் பாடி. ஹாட் பாடி எவ்வளோ ஹீட்டை லாஸ் பண்ணியிருக்கோ அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி அந்த கோல்டு பாடி அப்சார்ப் பண்ணியிருக்கோம். அதுதான் அடுத்தாப்புல பார்க்குறோம் நம்ம. ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். ஹீட் கெயின்ட் அப்படிங்கிறது எந்த ஆப்ஜெக்டில் நடந்திருக்கும்? கரெக்ட், கோல்டு ஆப்ஜெக்டில் ஹீட் கெயின்டு நடந்திருக்கும். ஹீட் லாஸ்ட் எங்கே நடந்திருக்கும்? ஹாட் பாடியில் ஹீட் லாஸ்ட் நடந்திருக்கும். அப்போ ஹீட் கெயின்டு பை த கோல்டு பாடி இஸ் ஈக்குவல் டு ஹீட்டு லாஸ்ட் பை த ஹாட் பாடி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி திருப்பி ஒரு முறை பார்த்துருவோம். ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு ஏ சிஸ்டம் அட் லோயர் டெம்பரேச்சர். The mass of a system is not altered when it is heated or cooled. For any exchange of heat, the heat gained by the cold system is equal to the heat lost by the hot system. Simply, heat gained is equal to heat lost அப்படி சொல்லி நம்ம சொல்லலாம். Then other units of heat energy என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொன்னோம்? ஜூல் சொன்னோம் இல்லையா? ஜூலை தவிர என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா கலோரின்னு ஒன்று இருக்குது, கிலோ கலோரின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ கலோரி அப்படின்னாக்கா 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. நம்ம ஒரு 1 gram of water எடுத்துக்கிறோம், அதோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணுறோமோ அந்த ஹீட் எனர்ஜியோட குவான்டிட்டியாக தான் 1 calorie அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எகைன் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். 1 gram of வாட்டரோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோமோ அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொன்னோம் பார்த்தாக்க கலோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த கலோரிக்கும் கிலோ கலோரிக்கும் ஒரே ஒரு வேர்டு தான் வித்தியாசம். இங்கே 1 கிராம்னு சொல்கிறோம், எவ்வளோ கிராம் சேர்ந்தால் 1 கிலோன்னு சொல்லி நமக்கு தெரியும். 1 கிலோங்கிறது 1000 கிராம் இல்லை. ஸோ அதனால் 1 கிராமுக்கு பதிலாக அந்த இடத்துல 1 கிலோகிராம்னு போட்டுறோம் நம்ம. ஸோ 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம், அதோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவையோ அதை கிலோ கலோரி அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். 1 கிராம்னு சொன்னீங்கன்னா கலோரி, 1 கிலோகிராம்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா அது கிலோ கலோரி. ஸோ 1 கிலோ கலோரி இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of water through 1 degree Celsius. ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டான டெஃபினேஷன்ஸ். Thank you. See you in next video.